எங்க விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. ரோபோ சங்கர் சாரும் சரி நீங்களும் சரி அப்படி இல்லை. ஆனால் எப்படி அவரை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை, அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷை தான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தையா இருக்கலாம்னால அப்படி சொல்லலாம். தம்பியே அவங்க அம்பின்னு. நம்ம தம்பி. ஆமா ஆமா, அவங்க அம்பி எங்களை மாதிரி தம்பிகளுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, 100% வந்து ஆமா எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான். ஆமா, எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான், நோ டவுட். சார் ரோபோ சார், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீரோயினத்துக்கு 2 திருப்பி இது பண்ணி கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சுருப்பாரு, ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமாக. அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட. அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சிங்க? அதை நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் சொல்லணும். நான் எப்போவுமே டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு, ஃபைட்டாக இருக்கட்டும், நான் உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி, இப்போ காமெடினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிஹர்சல் பார்க்கும்போது நானும் அப்படி ரிஹர்சல் பார்த்துருவேன். அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான். அதனால தான் 3 ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான். ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது. தேங்க்யூ. முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்தால் ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க, அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக பேச்சு இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார், பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க. கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லேயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய சீனு, பெரிய ஸ்டாரு, இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது. இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சிரிக்க வைக்கிறதுக்கு? ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன வச்சுருக்கீங்க? இல்லை, பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன், அது நம்பர் ஆஃப் டேஸ், அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான். இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த கதையை தாண்டி யாரும் போகலை. எல்லாமே இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க. ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி, பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து, இமான் அண்ணாச்சி அண்ணன்லேருந்து, கஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து, ரோபோலேருந்து, நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா, சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. வந்து ரொம்ப ஈஸி தான். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம், அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம். பட் இதுவும் அந்த மாதிரி தான். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்டாக இருக்கும். வந்து காமெடிக்கு இது 100% சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. ஆமாம். அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி. நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுறது. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அதுக்கான என் உடை பத்தி நான் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? அட்வைஸ் பண்ணீங்களா? வந்து ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன், பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடை தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்ல இல்லைன்னு சொல்லலாம்.
இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. சரி. ஸோ சார் நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ன வந்து சாரி சார், யா சரி, எல்லாரும் அதிகமா என்ன பாராட்டினீங்க, நடிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள்ல, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்ல கதையின் நாயகியாவும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டாகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்ஸ். காட்டன் சாரி நல்லதுன்னு சொல்றாங்க. ஓ, காட்டன் சாரி இஸ் குட் ஃபார் சம்மர் அப்படி சொல்றீங்களா? யா, திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ், அதனால போட்டிருக்கேன். யா யா, தேங்க்ஸ். டைரக்டர் சார், அப்படி இல்ல சார், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து எல்லாம் பேச முடியாது இல்லையா? வெரி குட், வெரி குட் சார். டைரக்டர் சார், சொல்லுங்க. நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்ட்டு. ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா? இல்லை, 2 பேரும் பேசணும். எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லலை. நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன், இது யாரை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லா இருக்குமே, ஒரு 40 இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட் தாத்தா ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ரோபோ சார், மனைவி அனுமதியெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல கணவர். இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது. அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. இப்போ என் மனைவியும் சரி, என் மகளும் சரி, என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான். அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன், கலையை ரொம்ப நேசிக்கிறவன், மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன். சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி துப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானு நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சார், இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் உங்கள் 2 பேருக்குமே. ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொன்னாங்க. கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு. அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார். கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான் நச்சி, மீசை ராஜேந்திரன், ரமேஷ் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே, மோகன் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள். இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவோ யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் பேசுகிறப்போ. ரோபோ சாரோட பங்கு இருந்ததா? ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு? ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்க பார்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாம் போட்டிருக்கப்ப தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்போ பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை. நான் இது இப்போ ஒரு வச்சுக்கலாம், ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும், இது இமான் அண்ணாச்சி பண்ணட்டும், இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட், ஓகே சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் இது பண்ணலை. அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க. அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல நடிகர், ஆனால் வந்து சீரியலுக்கு போயிட்டாரு. இல்லை, அது அது வந்து அது அவருடைய சிச்சுவேஷன் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும்
மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க. அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாச்சி உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க, அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லியிருப்பாரோ? அவர் கூட இல்லை, இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. ஆமாம், இப்போ திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராது. அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நிறைய பரவி கிடக்குறாங்க. ஆமாம், அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான். அதானே, காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் காமெடியாக வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அது நான் ஒருவேளை சந்தானம் சாரை மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி. அது யாரை மனசில் வச்சு சொன்னார்ன்றது அவருக்கே வெளிச்சம். என்ன அதனால் காமெடியில் பாருங்கள், மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடிகள் நினைப்போம். அதனால் நான் வாய்ப்புகள் கொடுங்க. இப்போ இங்கே அண்ணன் சொன்னார்ல, கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள். ஆனால் அதுக்கான அந்த நேரம், காலம், வாய்ப்புகள், அது இந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும். அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லையும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வருது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொடியூசர்லாம் வந்து இங்கே மேடையில் வந்து யாரும் வரது கிடையாது சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகரா? படத்தோட விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன். அதெல்லாம் படத்தோட விளம்பரத்துக்காக நினைக்கிறேன். இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேன், ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே, படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அண்ணன் போட்டிருக்காப்புல ரெண்டு மூணு பஞ்சு, அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால அதுவெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக தான். மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின், எங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த நடிகர். நான் கம்மியாக தான் கேட்டேன், நான் 7 கேட்கல, நான் 4 தான் கேட்டேன். எல்லா மேடைக்கும் வந்துட்டு தானே இருக்கேன் டேரக்டர் சார், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ வந்து படம் 9ஆம் தேதி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இந்த சவாலை நீங்கள் அது எதிர்கொள்ள போகிறீங்க? ஒரு நல்ல படம் 11 படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க? தேட்டர் கிடைச்சிருக்கா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சவால் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லீவு நாளுன்னும் போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது, மக்களை ரசிக்க வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரமாச்சும் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ், அதுமாரி ஏதாச்சும்? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யா, ஓகே. சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்க சார். மைக் வந்துச்சா? ஓகே. ஹலோ. சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா? இல்ல சார் அவருக்கு போட்டியாலாம் நான்லாம் வர முடியுமா சார்? அவரை பத்தி பேசினாதான் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவரை பத்தி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட், அவரோட ஹைட் சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92ல இருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்துல. அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமோ செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்குலாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்துல பாத்தீங்கன்னா செந்தூரபாண்டியில
கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு, விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது. 100 படத்துக்கு மேல அவர் நடிச்சு 100வது படம் சூப்பர் ஹிட் கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்துல வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்க அந்நியார் கூட வந்து எங்க விஜய் சாரை பத்திலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர். நேற்று கூட நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்களா, ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படியா வந்து கத்திய துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்பதானே நேரடியா பாக்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இல்ல நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, உண்மையை பேசுவோம், ஸ்ட்ராங்கா பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. நான் அதைத்தான் வந்து நாங்க இது வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்ல எவ்வளவு ஃபேன்ஸ் அவர் வச்சுட்டு இருக்கிறார். நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு. பட் எங்களுக்கு வருத்தம் தான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமா தவிர வேற எதுவுமே கிடையாது. சார் ரோபோ சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சிருக்கீங்க. ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கு? இல்லை, அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான். அது எதை பார்த்தாலும் பயப்படும், ரொம்ப சாதுவான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளவு ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோவுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும். உங்களுக்கு ஒன்று ஸோ நீங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்க, எங்க ஹெல்த்தை பத்தி பயங்கரமா அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ சம்மரோ வின்ட்ரோ ட்ரெஸ் போடுறோமான்றதான் மேட்ரு, என்ன ட்ரெஸ் போடுறோன்ற மேட்ரு கிடையாது. ஸோ நீங்க பயங்கரமா பண்றீங்க, பயங்கரமா பண்ணுங்க. சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.